ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புரட்டாசி மாதத்தில் வந்து என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு ஆன்மீக ரகசியங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறீங்க இல்லையா? ஏன், எதுக்கு, என்ன காரணம், ஒரு விஷயம் வந்து செய்யாமல் இருக்கணும், செய்யணும் அப்படின்னா ஏன், எதுக்கு, என்ன காரணம், எதனால் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இது வந்து எல்லோரும் சொல்கிறது தான், படித்ததுலேயும் இதுலேயும் இருக்கிறத பதிவு தாங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் முழுமையாக பாருங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? புரட்டாசி மாதங்க முன்னோர்களுக்கும் தெய்வீக வழிபாட்டுக்கும் உரிய மாதம் அப்படிங்கிறதுனால இந்த திருமணங்கள் வந்து நடைபெறது கிடையாதுங்க. அதுபோல் வந்து இந்த மாதத்தில் வந்து வீடு கட்ட வாஸ்து பூஜையோ கிரகப்பிரவேசமோ செய்ய மாட்டாங்க. பெருமாளுக்கு உகந்த மாதம் 15 நாட்களுங்க. மகாலயபட்சம் முன்னோர்களுக்கு உகந்தது என்பதால் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் செய்வதை வந்து இந்த மாதத்தில் தவிர்த்து விட்டாங்க. எந்த சுப காரியங்களும் வைகாசி அப்புறம் நீங்கள் கார்த்திகையில் செஞ்சு பாருங்களா, அது தடையின்றி மங்களகரமாக நடைபெறுங்க. ஆடி, புரட்டாசி, மார்கழி ஆகிய மாதங்களில் வந்து சுப காரியங்களை செய்யக்கூடாதுன்னு தவிர்த்துக்கிட்டு வந்தாங்க. புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் வந்து தெய்வீக வழிபாட்டிற்கு உரியதுங்க. இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாமா வேணாமா என்று கேள்வி எழுகுது இல்லையா? இந்துக்கள் தவிர மற்ற மதத்தினர், அதாவது மற்றவங்கெல்லாம் செய்கிறாங்கங்க. ஆனால் வந்து இந்து சமுதாயத்தில் வந்து செய்கிறது கம்மியாக தாங்க இருக்குது. தீராது வந்து லவ் மேரேஜ் அப்புறம் எதிர்பாராத திருமணங்கள் வந்து வேணால் அந்த டைமில் நடைபெறுதுங்க. மற்றபடி திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் வந்து நடைபெறுவது கம்மி தாங்க. லவ் மேரேஜ் அந்த மாதிரி கலப்பு திருமணம் அது வேணால் நடக்குதுங்க. வாஸ்து பூஜை செய்யலாமான்னு கேட்டால் புரட்டாசியில் வீடு கட்ட வாஸ்து செய்யக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாஸ்து பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உறங்கி கொண்டிருப்பாருங்க. அவர் சில மாதங்கள் மட்டுமே விழித்திருப்பாருங்க. அந்த மாதத்தில் வாஸ்து பூஜை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தடையின்றி வீடு கட்ட முடியுங்க. அதே போல் இந்த மாதத்தில் வீடு பால் காய்ச்சி குடி போக மாட்டாங்கங்க. வாடகை வீடாக இருந்தாலும் குடி போக மாட்டாங்கங்க. புரட்டாசியில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு ஒற்றைப்பட மாதமாக வந்துச்சுன்னா, புரட்டாசி மாதம் வந்ததுன்னா அப்போ வந்து வளகாப்பு செய்யலாங்க. அது ஒரு நாளில் பண்டிகை முடிஞ்சிட்டோம் இல்லைங்களா? அதே போல் வந்து புரட்டாசி மாதம் வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணலாங்க. அதே போல் எந்த பாதிப்பும் வர்றதில்லை. மற்ற சுபகாரியங்கள் வந்து செய்கிறத வந்து தவிர்த்துக்கிறாங்க. இந்த மாதம் வந்து திருமணம் சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நாட்கள் இல்லைனால தவிர்த்துக்கிறாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரட்டாசி மாதத்தில் வர நவராத்திரி பண்டிகை நாளில் வந்து கடைசி நாளான விஜயதசமி வருது இல்லைங்களா? அப்போ கல்வி கற்றுக்கொள்ள தொடங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல கல்வி அறிவு கிடைக்கும். எல்லாத்துக்கும் தெரியும், அந்த காலத்திலலாம் ஸ்கூலில் கொண்டு போய் அப்போ தான் சேர்த்துவாங்க. அதே போல் வந்து புதிய தொழில் தொடங்கலாங்க. அந்த டைமில் மேலும் வளர்ந்து தாங்க வரும். சரிங்களா? ஜோதிட சாஸ்திரத்தில் வந்துங்க என்னென்னா, புரட்டாசியில் வந்து திருமணம் செய்யலாம் தான் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, பெருமாளுக்கு இந்த மாதம் வந்து கன்னி மாதங்க, கன்னி புதனுடையதுங்க. தீவிர வைணவ பக்தர்கள் வந்து பெருமாளுக்கு உரிய மாதமாக வச்சு வழிபாடு செய்கிறதுனால இந்த மாதிரிலாம் கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் வந்து செய்கிறது தப்பு இல்லைன்னு சொல்கிறதாங்க. மலட்டு மாதம் இல்லை அப்படின்னு ஜோதிடத்தில் வந்து கூறப்பட்டுள்ளதுங்க. ஆனால் ஏன் தவிர்த்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கினா, மகாலயபட்சம் வருதுங்க, நவராத்திரி பண்டிகைலாம் வருது, அதனால் இந்த மாதத்தில் தவிர்த்துட்டாங்க. சரிங்களா? புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு விரதம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மகாலட்சுமி மனம் குளிருங்க, செல்வம் வந்து அப்படியே பெருகும். தெரியுங்களா? புரட்டாசி மாதத்தில் வந்து பெருமாளுக்கு உகந்த மாதம் தான். சனிக்கிழமை மட்டுமின்றி திங்கள் புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்களா? இந்த விரத வழிபாடுகள் மகாலட்சுமியை தான் நாங்கள் அடைய போகுது. அதனால் மகாலட்சுமி வந்து அவங்களுடைய மகிழ்ச்சி வந்து நம்ம வீட்டில் செல்வமாக பெருக போகுதுங்க. புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா ராசி சக்கரத்துக்கு கன்னி மாதத்தில் வருது இல்லைங்களா? அதனால் கன்னி மாதம் இது கன்னி மூலையில் அமைஞ்சிருக்க விநாயகரை வழிபடுவதில் கூடுதல் சிறப்பாக தருதுங்க. புரட்டாசி மாதம் முன்னோர்கள் வழிபாடு, இறை வழிபாடு, சக்தி வழிபாடு அனைத்தும் அடங்கியிருக்கு. அதே போல் இந்த மாதத்தில் விரதம் இருந்தீங்கன்னா நிறைய புண்ணியம் கிடைக்கும். என்னென்ன விரதம் இருக்குன்னா, மகாலட்சுமி விரதம், விரதம், இது அனந்த விரதம், அப்புறம் நவராத்திரி பிரதமை விரதம், இதெல்லாம் லலிதா விரதம், இதெல்லாம் விசேஷங்க. மகாலயம் வந்து பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி, இவையும் சேர்ந்து புரட்டாசிக்கு வந்து பெருமையாக இருக்குது. சரிங்களா? கடவுளுக்கு நம்ம காணிக்கை மற்றும் நேர்த்தி கடன்கள் செலுத்த புரட்டாசி மாதமே சிறந்ததுங்க. நவராத்திரி பண்டிகை விரதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் அதிக வழிபாடுகள் நடத்த வேண்டிய மாதம். இந்த மாதத்தில் வந்து பிரதமை தொடங்கி தசமி வரைக்கும் 10 நாட்கள் விரதம் இருந்து அம்மனை வணங்குவாங்கங்க.
அதன் மூலம் வந்து அருளோடு பொருளும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. உடல் வலிமை அதிகரிக்கிறதுக்கு விநாயகருக்கு விரதம் இருக்கணுங்க. புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் சித்தி விநாயகர் விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிரிகள் தொல்லையெல்லாம் இல்லாமல் போயிடுங்க. அதே போல் புரட்டாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை நினைத்து விரதம் இருந்து கடைபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சுகபோக வாழ்வு கிடைக்குங்க. புரட்டாசி மாதம் வந்து வளர்பிறை அஷ்டமி தினம் முதல் ஓராண்டுக்கு வந்து விநாயகருக்கு அருகம்புல் சாத்திட்டு வந்தீங்கன்னா, அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடல் வலிமை உண்டாகுங்க. எத்தனை பேர் வீக்காக இருப்பாங்க அவங்களுக்குலாம். அதே போலங்க யம பயம் போக்கும் விரதம் இருக்கும். ஜாதக அமைப்பின் படிங்க சனி புதன் திசை நடப்பவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட தடைகள் அனைத்தும் நீங்குங்க. பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சுபயோக சுபங்களும் கூடி வருங்க. யம பயம் நீங்கிறதுக்கும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளான விஷ்ணுவை வணங்கணுங்க. லட்சுமி வந்து மனம் குளிர்ந்து உங்களுக்கு அருள் புரியறதுக்கு கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதங்க. சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து விரதம் இருந்து மாவிளக்கு போட முடிஞ்சால் போட்டு வழிபட்டிங்கன்னா பெருமாளுடைய அருள் நிச்சயம் கிடைக்குங்க. பெருமாள் படத்துக்கு முன்பாக வாழை இலையில் வந்து நம்ம உங்களால் முடிஞ்சதா சாதம் எல்லாம் பரிமாறிட்டு மாவிளக்கு போட்டு வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. அதே போல் வந்து எல்லாத்துக்கும் அன்னதானம் செய்யலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புரட்டாசி ஆரம்பிச்சிச்சு, சனிக்கிழமையான புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து இப்படி பெருமாளை வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருளால் நம்முடைய செல்வ வளம் வந்து கண்டிப்பாக பெருகுங்க. எல்லோரும் வாழ்வாங்கு வாழணுங்க. புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக சனிக்கிழமை விரதம் இருக்குங்க. சனி இது விரதம் இருக்கிறது நல்லதுங்க. பதிவினை வந்து முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவினை பார்த்திங்கன்னா நான் போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் லைக் கொடுக்கும்போது நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பிங்க. வாழ்த்துக்கள்ங்க.